கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதாவது என்ன மனுஷங்க செய்கிறாங்க, எதை தேடி போகிறாங்க, அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இப்போ மரணம் அப்படின்னாலே அது அதாவது ஒரு வயசு வந்த பின்னாடி ஒரு 15 வயசுக்கு அந்த தொடக்கம் ஆரம்பிக்கும் பொழுதே, அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வயதானவர்களாக இருந்தாலும், ஒரு வேளை 30ஓ 40ஓ 70ஓ எத்தனை வயது இருந்தால் கூட அந்த மரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லோருக்குமே ஒரு வித பயம். அப்படி அந்த வார்த்தைக்கே அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பயந்துக்குவாங்க. அதை கேட்குறதுக்கு ரொம்ப அவங்க பயந்துக்குவாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு மனுஷன் ஒரு பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால், இறப்புங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அதனால் அதை பற்றி இன்றைக்கி நான் உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளையே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இதை ஒன்று உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதயத்தில் ஒரு வாஞ்சை. அதாவது இன்றைக்கி மரணம் அப்படின்னாலே அது எத்தனை வயதில் இருக்கட்டும், ஆனால் பழைய காலத்தில் பார்க்கும்போது ஒரு 70 வயசு, ஒரு 65 வயதுக்கு மேற்பட்டு தான் அந்த மரணம் ஒரு மனிதனுக்கு வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நல்ல ஒரு வாலிபர்கள், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 40 வயது, ஒரு 50 வயது, இப்படி சின்ன சின்ன வயதுலேயே அந்த மரணத்தை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, அதாவது இலங்கையில் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளே ஒருவருடைய வாழ்க்கையே என்ன சொல்கிறது, முற்றிலுமாக மாறிப்போச்சு. அப்போது அதனால தான் என் பைபிளில் கூட பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு விருந்து வீட்டுக்கு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கள் குழந்தைக்கு ஃபங்க்ஷன், அதாவது பேர் வைக்கிறோம், இல்லை இன்றைக்கி என்ன சொல்கிறது, எங்கள் கல்யாண நாள், என்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, விருந்து, அதாவது பார்ட்டி. இப்போ இதுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் என்ன செய்கிறோம், சந்தோஷமாக போகிறோம். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் அப்படின்னு. அப்போ ஏன் இந்த துக்க வீட்டுக்கு போவது நலம்னு போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் என்னவானா அந்த ஒரு மனிதன் மரிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணார பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. ஏன்னா ஒருவேளை அவங்க எப்படி வாழ்ந்துருக்கலாம், ஒருவேளை பெரிய பணக்காரனாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஏழை மனிதனாக இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பைபிள் அப்படி சொல்லியிருக்குது. நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், ஏனென்றால் அங்கே தான் அந்த மனிதனுடைய முடிவு. அப்போ அந்த முடிவை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு என்ன சொல்லும் ஒரு காரியம் தோன்றும். அடடா, எப்படி வாழ்ந்த மனிதன். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு நம்மளுடைய தலைவர், அதாவது ஜெயலலிதா அம்மா கூட பார்த்திங்கன்னா வாழும்போது எப்படியெல்லாமோ வாழ்ந்தாங்க. அவங்களுடைய செருப்பு கூட என்ன செய்வாங்க, தங்கத்தில் வச்சுருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்படி அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அப்படி ஒரு முடிவு. அதனால தான் பைபிளில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, முடிவு போய் பாருங்கள். ஒரு மனிதனுடைய ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கலாம், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கலாம். ஆனால் முடிவு எப்படி இருக்குது, அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கணும். அப்போ முடிவு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணுமாமா, பேரின்பமாக இருக்கணுமாமா. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? ஐயோ, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வாலிப காலத்திலே இறந்துட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, விதிங்க, அதெல்லாம் கடவுள் செயல், விதி, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு நல்லா ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். விதிங்கிறது வேற, ஒருத்தனுடைய முடிவு. ஆரம்பம் நம்ம கையில் இல்லை, ஆனால் முடிவு நம்ம கையில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முடிவை தான் இறைவன் கையில் இருக்குன்னுவாங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ ஏன் முடிவு அப்பான ஏன் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன், முடிவு நம்ம கையில் இருக்குதுங்கிறத எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆரம்பம் ஒரு குழந்தையா பிறக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிறந்த அன்னையிலேருந்து நீங்கள் முடிவை அதாவது சின்ன குழந்தை, ஒரு வாலிப பிராயம்,
ஒரு 40 வயது ஒரு குடும்ப பெண், இப்படி ஒரு பருவநிலை இருக்குது ஒவ்வொரு நபருக்கும். அந்த பருவநிலையை கடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையோட என்ன சொல்கிறது நடைமுறைகள் செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி அதை ஒழுங்கும் கிரமமாக இப்போ கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஒரு பைபிள் கொடுத்துருக்கோ அதை போல் முஸ்லீம்களுக்கு ஒரு குரான் கொடுத்துருக்குது, ஒரு இந்துக்கள் கையில் ஒரு கீதை கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு மனிதன் வாழணுங்கிறத அதில் பட்டியல் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இந்த பட்டியல் படி நம்முடைய படிப்பறிவின்படி அல்ல, நம்முடைய ஞானத்தின் படி அல்ல, அந்த கீதை என்ன சொல்லுது, அந்த குரான் என்ன சொல்லுது, அந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் பார்த்து அதை தினமும் எப்படி நம்ம 3 வேளை நிச்சயமாக எப்படி தரம் நம்ம உணவு எப்படிப்பட்ட தரமாக இருந்தாலும் நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். அதை போல் நிச்சயமாக உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து அதில் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக முடிவு உங்கள் கையில் எடுத்துக்கலாம். இல்லை மனம் போன போக்கில் கால் போன போக்கில் ஏதோ நம்முடைய படிப்பறிவு அப்படி இல்லை ஒரு குடும்ப சூழ்நிலை இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணி அதன் வழியில் நடந்தீங்கன்னா நிச்சயமாக முடிவு உங்கள் கையில் இல்லை, இறைவன் கைக்கு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், முடிவு நம்ம கையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு புத்தகத்தை இறைவன் கொடுத்துருக்குறாரு, அதை நீங்கள் படிங்க. அதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ, ஆணுக்கு ஒன்று சொல்லியிருக்கோம், பெண்ணுக்கு ஒன்று சொல்லியிருக்கோம், வாலிபர்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கோம், ஒரு வயோதிகருக்கு ஒன்றா சொல்லியிருக்கோம். அப்போ அதன்படி நீங்கள் அந்த வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் முடிவு நல்லபடியாக இருக்கும். அதை இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இவருடைய மரணம் அருமையாக இருந்ததுங்க, நிச்சயமாக இந்த இவர் சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதன் போல் கூட தான் முடிவு நம்ம கையில் இருக்குது. அது ஒழுங்குக்கிரமாக நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நாம் கூட என்ன சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு போகிறபடி நம்மளுடைய மரணம் நம்மளுடைய முடிவு அப்படி தான் நிச்சயமாக இருக்கும். அது என்ன தவறாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நம்மளுடைய முடிவு இறைவன் கையில் இருக்குது, இது விதி அப்படி சிந்திக்க வேண்டாம். முடிவு நம்ம ஒவ்வொருவருடைய கையில் கொடுத்துருக்குது, அதை நம்ம தான் தீர்மானிக்கணும். அதன்படி நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் ரொம்ப பேச முடியல, என்னோடய தொண்டகம் சரியில்லை, அது நான் ரொம்ப பேச முடியாததுனால அப்படியே முடிக்கிறேன். நிச்சயமாக இதை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.